ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம ராஜேஸ்வரி மேலே பெரிய பழி விழுந்துருச்சு. அதுக்கு காரணம் அவங்களே தான். அவங்க வாயை வச்சுன்னு சும்மா இருக்காத, யார்கிட்ட வேணாலும் வம்பு இழுக்கிறது. அதனால் டென்ஷனான நம்ம தேவசேனா மேடம் இருந்துக்கிட்டு இப்போ இவளுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இவள் ரொம்பவே ஓவராக போயிட்டுருக்கா இல்லையா. இவ ஆட்டத்துக்கு மட்டும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலைன்னா இவ இன்னும் ஓவர் ஆடிட்டுருப்பா. அதுக்கப்புறம் இவளை கையிலேயே பிடிக்க முடியாது. அதனால் இவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ச்சு பை இன்ச்சாக எல்லாரையும் விசாரித்து எல்லார்கிட்டையும் அவளை பற்றின தப்பான அபிப்பிராயம் எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்குற ஒரு கேள்விக்கு கூட அவங்களால பதில் சொல்லவே முடியல. ஏன்னா அவள் பண்ணது 1 2 தப்பா, நிறைய தப்பு. நீங்கள் தான் விஜயை நல்லவ மாதிரி ஏமாற்றி விஜய் கூடவே இருந்து விஜயோட சொத்து பற்றி எல்லாத்தையும் அபகரிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறமா விஜயோட கம்பெனி முதல் கொண்டு எல்லாத்தையுமே நீங்கள் தான் அபகரிச்சிருக்கீங்க. இப்போ அவர் ஜெயிலில் இருக்கார். அதுக்கு காரணமும் நீங்கள் தான். மல்லியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள தப்பான ஒரு கைட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை எழுதி வாங்கினது இல்லாமல் இந்த மல்லியை டைவர்ஸ் பண்ண வச்சுருக்காங்க. இது 2வது தப்பு. 3வது தப்பு, நிஷா கூட சேர்ந்துக்கிட்டு நிஷாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ வெண்பாவை மல்லிகிட்டேருந்து பிரிச்சிருக்காங்க. விஜய்கிட்டேருந்து. இப்போ மல்லியும் ஒன்றா இல்லை, விஜயும் ஒன்றா இல்லை, வெண்பாவும் ஒன்றா இல்லை. இவங்க 3 பேருமே தனியார் இடத்துல இருந்து 3 பேருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணமான இந்த நிஷாவும் இந்த ராஜேஸ்வரியும் கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இவங்க வாதாடிட்டுருக்காங்க. உடனே அவங்க இருந்துக்கிட்டு இது எதுவுமே போய் இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, எது உண்மை இல்லை, எல்லாத்துக்குமே எங்கிட்ட ஆதாரம் இருக்குது பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 3 சாட்சியங்களை கூட்டு இவங்க எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறாங்க. அது மூலயமா அவங்க தான் தப்பானவங்க, அவங்க மேலே தான் எல்லா தப்பும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுது. அதுக்கப்புறமா இந்த அன்னபூர்ணி அம்மாவை லாஸ்ட்டாக விசாரிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்க முடியுமோ அவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் கேட்டு அவங்கள எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. இப்போ அன்னபூர்ணி அம்மா இருந்துக்கிட்டு இந்த ராஜேஸ்வரியை நான் போன புதுசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். ஒரு நாள் கூட அவர் நல்லவ மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை. நல்லவ மாதிரி என்ன, ஒரு மனசாட்சி இருக்கிற ஆளை கூட நடந்துக்கல. ஒரு காக்கா கூட தனக்கு உணவு கிடைச்சிச்சின்னா பக்கத்தில் இருக்கிற காக்காவையோ ஈயோ எல்லாமே கூட்டு சாப்பிட வைக்கும். அப்படி இருக்கிற அந்த 4 அறிவு 5 அறிவு ஜீவனுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த ராஜேஸ்வரிக்கு இல்லை. எல்லாத்தையும் தான் மட்டுமே அனுபவிக்கணும், தான் மட்டுமே நல்லா இருக்கணும், தான் மட்டும்தான் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் நம்மளே தான் எடுத்து நம்ம மட்டும்தான் அதில் இதுவாக ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிக்கிட்டு எல்லாரையும் மட்டம் தட்டுறது, எல்லாருக்கிட்டையும் அபகரிக்கிறது, எல்லாரையும் அசிங்கப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இவ பண்ண வேலை கொஞ்சம் நெஞ்சமா. அதுக்கு முன்னாடி இவ தங்கச்சி பிடிச்சினும் வீட்டை விட்டு தோர்த்தனா, அதுக்கப்புறம் போதும் பொண்ணு அம்மாவை தோர்த்தனா, அதுக்கப்புறம் எங்களை தோர்த்த நினச்சா அது நடக்கலை. அதனால் விஜயவே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டா. உங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். இவளை மட்டும் தயவு செஞ்சு நல்லவன் நினைக்காதீங்க. இவனை கண்டிப்பாக நினைக்காதீங்க. இவ சரியான விஷம். இவன் நிற்கிற இடத்துல ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது. அப்படிப்பட்டவ. எப்போ பார்த்தாலும் யாருக்குள்ளேயாச்சும் சண்டை வைக்கிறது, யாரையாச்சும் பிரித்து விடுறது, யார் சொத்தை ஆட்டையை போகிறது, இதே தான் இவளுக்கு வேலையை தவிர வேறு எந்த வேலையும் இல்லை. எப்போ பார்த்தாலும் இதையே முழு நேர வேலையை வச்சுருக்கா. அதுக்கப்புறம் எப்படி தான் கம்பெனிக்கு போகிறாளோ அந்த கம்பெனியை பார்க்குறாளோ எனக்கு சத்தியமாக புரியல. ஒருவேளை அங்கே வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இவ சொகுசாக உட்காந்து ஊர் மாயிச்சின்னுக்கிறா. அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இவங்க சொல்ல, எல்லா இதுவுமே அவளுக்கு எதிராக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் நிஷாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நாங்கள் எதுவுமே பண்ணல. இந்த ராஜேஸ்வரி தான் முதல்ல எங்கள் கூட கூட்டணி வச்சு எப்படியாச்சும் விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க வந்துக்கிட்டு விஜயை முதல்ல தோக்கடிக்கணும், விஜயை நிர்கதியாக நிற்க வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த கேஸில் நம்ம பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொன்னாங்க. அதனால தான் நான் இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன். மற்றபடி நான் எந்த ஒரு கேஸ்லையும் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவளே இந்த ராஜேஸ்வரிக்கு எதிராக புகார் கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் என்ன, சாட்சி எல்லாமே இவளுக்கு ஆதாரமாகவும் எதிராகவும் இருக்கிறதுனால இவளை கடுங்காவல் தண்டனை விதிச்சு அவளுக்கு தீர்ப்பு அளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜெயிலில் பிடிச்சி போடுங்க அப்படின்னு சொன்னாலும் வெளியே போலீஸ் தரன்னு அவளை இழுத்துட்டு வராங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சுன்னுக்கிறா இந்த ராஜேஸ்வரி. ஏன்னா அவள் பண்ண தப்பு எல்லாத்தையும் நிரூபிக்க அவளால் முடியல. எல்லாமே அவளுக்கு ஆதாரம் எதிராக இருக்கிறதுனால ஜெயிலுக்கு போகிறது தவிர வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வழி அனுப்பி வைக்கிறாங்க ஜெயிலுக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. தன் குடும்பத்தில் இருக்கிற யாருமே இப்போ ராஜேஸ்வரி பக்கம் இல்லவே இல்லை. எல்லாருமே ராஜேஸ்வரிக்கு எதிராக தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் யார்? எல்லாமே ராஜேஸ்வரி மட்டும்தான். அவள் ஒழுங்காக இருந்தா அவள் பக்கம் யாரும் நிற்காம போகிறாங்க சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.